ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. சிறிய தீவின் கரையில் வந்து படகு நின்றது. படகை பார்த்து கொள்ளும்படி வந்தியத்தேவனிடம் சொல்லிவிட்டு பூங்குழலி அந்த மரகதத் தீவுக்குள்ளே சென்றாள். வந்தியத்தேவன் அவள் சென்ற திக்கை பார்த்தான். பச்சை மரங்களுக்கிடையில் அவள் விரைவில் மறைந்து விட்டாள். போதத்தீவு மக்களின் வாக்கில் மருவி பூதத்தீவாக மாறியது பற்றி வந்தியத்தேவன் முதலில் சிந்தித்தான். பிறகு அந்த தீவுக்குள்ளே இப்போது குடியிருக்கும் பூதம் எப்படிப்பட்ட பூதமாயிருக்கும் என்று எண்ணமிட்டான். பிறகு இந்த அதிசயமான பெண்ணின் உள்ளத்தில் மறைந்திருக்கும் மர்மம் என்னவாயிருக்கும் என்று வியந்தான். பூங்குழலி கூறியபடி ஒரு நாழிகைக்குள் திரும்பி வந்தாள். படகில் ஏறிக்கொண்டு வந்தியத்தேவனையும் ஏறிக்கொள்ளச் சொன்னாள். நாகத்தீவை நோக்கி படகு சென்றது. விசாரித்து விஷயத்தை தெரிந்து கொள்ள முடிந்ததா என்று வல்லவரையன் கேட்டான். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் பொன்னியின் செல்வரை பார்ப்பதற்காக மாதோட்டத்துக்கு வந்திருக்கிறாராம். இளவரசர் அருள்மொழிவர்மர் மாதோட்டத்தில் இருக்கிறார் என்ற தகவலை பூங்குழலி வந்தியத்தேவனிடம் தெரிவித்தாள். மாதோட்டம் இங்கிருந்து எத்தனை தூரம் இருக்கும்? 5-6 காத தூரம் இருக்கும். வழியெல்லாம் ஒரே காடு. கோடிக்கரை காடு மாதிரி இருக்கும் என்று நினைக்காதே. வானை எட்டும் மரங்கள் அடர்ந்த காடு. பட்ட பகலில் சில இடங்களிலே இருட்டாக இருக்கும். யானை கூட்டங்களும் வேறு துஷ்ட மிருகங்களும் உண்டு. நீ ஜாக்கிரதையாக போய் சேர வேண்டும். காட்டில் வழிகாட்டுவதற்கு உன்னைப் போல் ஒரு கெட்டிக்கார பெண் மட்டும் இருந்தால் என்று வல்லவரையன் பெருமூச்சு விட்டான். அப்போது நீ ஒருவன் என்னத்திற்காக? ஓலையை என்னிடம் கொடுத்து விடு, நானே கொண்டு போய் கொடுக்கிறேன். இல்லை முடியாது. ஏதோ பைத்தியக்காரி போல பேசுகிறேன். என்னால் முடியவே முடியாது. இளைய பிராட்டியிடம் ஒப்புக்கொண்டு வந்தாயல்லவா, அதை நீதான் செய்து முடிக்க வேண்டும் என்றாள். ஆகட்டும் பூங்குழலி, நான் செய்து முடிப்பேன். இன்னொருவர் கெஞ்சி கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். நீ இவ்வளவு உதவி செய்தாயே, அதுவே போதும். படகு நாகத்வீபத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. பூங்குழலியின் கைகள் துடுப்பை வழக்கம் போல வலித்துக் கொண்டிருந்தன. ஆனால் அவளுடைய உள்ளம் வேறு எங்கேயோ கனவு லோகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தது என்பது முகத்திலிருந்து தெரிந்தது. சமுத்திரகுமாரி என்று வந்தியத்தேவன் அழைக்கவும் அவள் திடுக்கிட்டு இந்த உலகத்துக்கு வந்தாள். ஏன் கூப்பிட்டாய் என்று கேட்டாள். ஏதோ என்னிடம் பிரதி உபகாரத்தை எதிர்பார்ப்பதாகச் சொன்னாயே, அதை இப்போது சொன்னால்தான் சொன்னது. இதோ கரை நெருங்கி வருகிறது. பூங்குழலி உடனே மறுதளிக்கவில்லை. சிந்திப்பதாகத் தோன்றியது. ஆகையால் வந்தியத்தேவன் தைரியம் கொண்டு மேலும் கூறினான். நீ எனக்குச் செய்த உதவி மிகப்பெரியது. எனக்கு மட்டும் நீ உதவவில்லை. சோழ சாம்ராஜ்யத்துக்கே உதவி புரிந்திருக்கிறாய். சோழ சக்கரவர்த்தியின் குலத்துக்கு மாபெரும் உதவி புரிந்திருக்கிறாய். இதற்கு பிரதியாக நான் ஏதாவது செய்யாவிட்டால் என் மனம் நிம்மதியடையாது என்றான். இதையெல்லாம் நீ உண்மையாகச் சொல்லுகிறாயா, அல்லது உலகத்தில் உள்ள மற்ற ஆண் மக்களைப் போல வஞ்சகம் பேசுகிறாயா? சமுத்திரராஜன் அறிய சத்தியமாகச் சொல்லுகிறேன். அதாவது தண்ணீரில் எழுதி வைக்கிறேன் என்கிறாயா? ஆகாசவாணியும் பூமாதேவியும் அஷ்டதிக்கு பாலகர்களும் சூரிய சந்திரர்களும் அறிய ஆணையிட்டுச் சொல்லுகிறேன். உன்னுடைய சத்தியத்தையும் ஆணையையும் நம்பி நான் சொல்லவில்லை. பொய் சொல்லும் வஞ்சகர்கள் சத்தியத்துக்கும் ஆணைக்கும் மட்டும் பயந்து விடுவார்களா? உன்னை முதல் பார்த்தவுடனேயே நீ நல்லவன் என்று எனக்கு தோன்றியது. ஆகையால் சொல்லுகிறேன். முதலில் தோன்றிய எண்ணம்தான் எப்போதும் மேலானது. அதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டாம். பொன்னியின் செல்வரை பார்த்து அவரிடம் ஓலையை கொடுத்த பிறகு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி பேச வேண்டியதெல்லாம் பேசிய பிறகு, அவர் அவகாசத்துடன் இருக்கும்போது, சமுத்திரகுமாரியை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேள். ஞாபகம் இருக்கிறது என்று அவர் சொன்னால், அவள்தான் எனக்கு படகு வலித்து கொண்டு வந்து இலங்கையில் இறக்கிவிட்டாள் என்று கூறு. பூங்குழலி, அவ்வளவு உயரத்திலேயா நீ பறக்க பார்க்கிறாய்? சிட்டுக்குருவி ஒன்று ககன ராஜாவாகிய கருடன் பறக்கும் இடத்துக்கு நானும் போவேன் என்று பறக்கத் தொடங்கலாமா? இது உனக்கு நல்லதல்லவே?
இவ்வாறு வந்தியத்தேவன் மனதில் எண்ணிக்கொண்டான். வெளிப்படையாக, இதைச் சொல்லத்தானா இவ்வளவு தயங்கினாய்? என்னமோ பெரியதாக கேட்கப் போகிறாய் என்று நினைத்தேன். இளவரசரிடம் கட்டாயம் நான் சொல்லுகிறேன். அவர் கேட்காமற் போனாலும் நானே சொல்லுகிறேன் என்றான். ஐயையோ, அவர் கேட்காவிட்டால் நீயாக ஒன்றும் சொல்ல வேண்டாம். அதெல்லாம் முடியாது. சொல்லித்தான் தீருவேன். என்ன சொல்லுவாய்? நடந்தது நடந்தபடிதான் சொல்லுவேன். இளவரசே, பொன்னியின் செல்வரே, சமுத்திரகுமாரியை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதல்லவா? ஞாபகம் இல்லாவிட்டால் இப்போது ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அவள்தான் என்னை பழுவேட்டரையரின் கொலைகார ஆட்களிடம் சிக்காமல் காப்பாற்றினாள். அவள்தான் தன்னந்தனியாக படகு தள்ளி கொண்டு வந்து என்னை இலங்கையில் சேர்த்தாள். கடலில் விழுந்து தத்தளித்த என்னை அவள்தான் காப்பாற்றி படகில் ஏற்றிவிட்டாள். சமுத்திரகுமாரியின் உத்தரவு இராவிட்டால் நான் உயிருடன் வந்து உங்களை பார்த்திருக்க முடியாது. இந்த ஓலையும் உங்களுக்கு கிடைத்திராது என்று சொல்லுவேன். சரிதானே? இதுவரை சொன்னது சரிதான். மேலும் ஏதாவது சேர்த்து கொண்டு விடாதே. இதையெல்லாம் நான் அவரிடம் சொல்லச் சொன்னதாகச் சொல்லிவிடாதே. சாச்சா, என்னை முழு பைத்தியம் என்று நினைத்தாயா? இளவரசர் அதற்கு ஏதேனும் மறுமொழி சொன்னால் அதை உள்ளது உள்ளபடி என்னிடம் சொல்ல வேண்டும். கூட்டியோ குறைத்தோ சொல்லக்கூடாது. உன்னை மறுபடி நான் எங்கே பார்ப்பது? என்னை பார்ப்பதில் என்ன கஷ்டம்? கோடிக்கரையிலோ, இந்த பூதத்தீவிலோ, அல்லது இரண்டுக்கும் மத்தியிலோ படகிலோ இருப்பேன். ஊருக்கு திரும்பும்போது இந்த வழியாக வந்தால் பூதத்தீவில் நீ இருக்கிறாயா என்று பார்க்கட்டுமா? தீவுக்குள்ளே எந்த காரணத்தைக் கொண்டும் நீ வரக்கூடாது. வந்தால் விபரீதமாகும். இந்த படகு கடலோரத்தில் இருக்கிறதா என்று பார். இருந்தால் ஏதாவது ஓர் அடையாளம் வைத்துக்கொண்டு சத்தம் செய். நான் நேற்று குயில் மாதிரி கூவினேனே, அந்த மாதிரி நீ கூவ முடியுமா? குயில் மாதிரி கூவ முடியாது, ஆனால் மயில் மாதிரி சத்தம் செய்வேன். இதை கேள். வந்தியத்தேவன் வாயை கையினால் மூடிக்கொண்டு மயில் கத்துவது போல அகோரமான குரலில் கத்தி காட்டினான். அதை கேட்டு பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள். படகு நாகத்தீவின் கரையை அணுகியது. இருவரும் படகிலிருந்து இறங்கினார்கள். வந்தியத்தேவன் கரையில் ஏறி விடை பெற்று கொண்டான். பூங்குழலி படகை திருப்பினாள். வந்தியத்தேவன் சபலத்துடன் திரும்பி பார்த்தான். உன்னுடன் வருகிறேன் என்று சொல்லி அவளும் வரமாட்டாளா என்ற ஆசை அவன் மனதில் இன்னமும் கொஞ்சம் இருந்தது. ஆனால் பூங்குழலி அவனை கவனிக்கவே இல்லை. அவள் கனவுலோகத்தில் அதற்குள் சஞ்சரிக்கப் போய்விட்டாள் என்பதை அவள் முகம் எடுத்து காட்டியது. இந்த கதையின் ஆரம்ப காலத்திலேயே நமக்கு நெருங்கி பழக்கமான ஆழ்வார்க்கடியான் நம்பியை கொஞ்ச காலமாக நாம் கவனியாது விட்டுவிட்டோம். அதற்காக நேயர்களிடம் நம்பியிடம் மன்னிப்பு கோருகிறோம். முக்கியமாக நம்பியின் மன்னிப்பை இப்போது நாம் கோரியே தீர வேண்டும். ஏனென்றால் ஆழ்வார்க்கடியான் இப்போது வெகு கோபமாயிருக்கிறான். அவனுடைய முன்குடுமி ராமேஸ்வர கடற்கரையில் அடிக்கும் காற்றில் பறந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய கைத்தடியோ தலைக்கு மேலே சுழன்று கொண்டிருக்கிறது. அவனைச் சுற்றி ஆதி சைவர்களும் வீர சைவர்களும் பலர் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆர்ப்பாட்டம் பலமாக இருப்பதால் ஆழ்வார்க்கடியானுடைய கதி ஆதி ஆகுமோ என்று நமக்கு கொஞ்சம் கவலையாகவும் இருக்கிறது. என்றாலும் நம்பியின் நரசிம்ம அவதார தோற்றமும் அவனுடைய கைத்தடி சுழலும் வேகமும் அந்த கவலையை போக்குகின்றன. வந்தியத்தேவனும் இளைய பிராட்டியும் பேசியதை ஒட்டுக்கேட்ட ஆழ்வார்க்கடியான் பழையாறையிலிருந்து அன்றைய தினமே புறப்பட்டான். வாயுவேக மனோவேகமாக தென்திசையை நோக்கிச் சென்றான். வழியில் எங்கும் அவன் சைவ வைஷ்ணவ சண்டையில் இறங்கவில்லை. காரியத்துக்கு குந்தகம் வரக்கூடாதென்று மனத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வலுவில் வந்த சண்டைகளை கூட வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு நடந்தான். மதுரையில் சிறிது நேரம் தங்கினான். அங்கு அவன் அறிய விரும்பிய செய்தியை விசாரித்து அறிந்து கொண்டு ராமேஸ்வரத்துக்கு புறப்பட்டான். வந்தியத்தேவன் பூங்குழலியின் படகில் சென்று இலங்கைத் தீவில் இறங்கிய அதே நாள் மாலையில் ஆழ்வார்க்கடியான் நம்பி ராமேஸ்வரம் வந்து சேர்ந்து விட்டான். அந்த புண்ணிய பூமியை மிதித்தவுடனே ஆழ்வார்க்கடியானுடைய மனத்தில் அத்தனை நாளும் அடங்கிக் கிடந்த வைஷ்ணவ ஆர்வம் கரையை உடைத்து கொண்டு பொங்கிவிட்டது. ராமேஸ்வரத் தீவில் எங்கெங்கும் மொய்த்து கொண்டிருந்த வீரசைவ பட்டர்கள் அந்த ஆர்வத்துக்கு தூபம் போட்டு விட்டார்கள். அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு வரும் யாத்ரீகர்களுக்கு வழிகாட்டி அழைத்துச் சென்று பற்பல தீர்த்தங்களிலும் ஸ்நானம் பண்ணி வைப்பதும், ஆலயத்தில் மூர்த்தி தரிசனம் செய்து வைப்பதும், அந்தந்த தீர்த்தம் மூர்த்தி விசேஷங்களை எடுத்துச் சொல்வதுமே அவர்களுடைய அலுவல்கள். எனவே புதிய யாத்ரீகர்களை கண்டதும் பட்டர்கள் பலர் சென்று சூழ்ந்து கொள்வார்கள். அவ்விதமே ஆழ்வார்க்கடியானையும் சுற்றி மொய்த்து கொண்டார்கள்.
இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். பூங்குழலிய சந்திச்சது முதல் திடீர்னு அவ பேச்சும் போக்கும் மாறிக்கிட்டு வருவதை பார்த்துக்கிட்டு வரும். வந்தியத்தேவனுக்கு இது பழகி போச்சு. வேலை நடக்கணுமே, அதனால எதுக்கும் ஆயத்தமா இருக்கான். கடல்ல துணையாக இருந்த மாதிரி காட்டு வழியே மாதோட்டத்துக்கு போகவும் உன்னை போல ஒரு கெட்டிக்கார பெண் மட்டும் இருந்தான்னு இழுக்கிறான். விடுக்குன்னு பதில் வருது. அப்ப நீ ஒருத்தன் எதிர்க்கு, ஓலை என்கிட்ட கொடு, நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன். உடனே மனசை மாத்திக்கிறா. அப்புறம் நடந்த உரையாடல்ல வந்த சில தொடர்களை ஆராய்வோம். ஆகாசவாணி, இது வான் ஒலி. ஆகாசம், ஆகாயம் பஞ்சபூதங்கள்ல ஒலிமயமானது. வானம் இந்த சொல் உடல்ங்கிற பொருளை உடையது. ஆகாசவாணி ஒலியை உடலாக கொண்டது வானொலி. அஷ்டதிக் பாலகர்கள், 8 திசைகளை காப்பவர்கள். வடதிசைக்கு அதிபதி குபேரன், வடகிழக்கு ஈசானன், கிழக்கு இந்திரன், தென்கிழக்கு அக்னி, தெற்கு யமன், தென்மேற்கு நிருதி, மேற்கு வருணன், வடமேற்கு வாயு. சரி, வந்தியத்தேவன் பழையாறையிலிருந்து கோடிக்கரைக்கு புறப்பட ஆயத்தமான போது நடந்த உரையாடலை கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாமா? இலங்கையில ஒருவேளை இளவரசரை பார்த்தாலும் பார்ப்பேன், அவருக்கு ஏதாவது செய்தி உண்டா? சங்கேதமா கேட்டான். இளையபிராட்டி சொன்னா, கொடும்பாளூர் இளவரசி வானதிக்கு உடம்பு சரியா இல்ல, உடனே புறப்பட்டு வரணும்னு தெரிவிக்கணும். அப்படியே தெரிவிக்கிறேன் அம்மணி சொல்லிட்டு வானதியை பார்க்கறான். ஐயா, அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க, தினம் 4 வேளை உண்டு உடுத்து சுகமா இருப்பதா சொல்லுங்கன்னு கேட்டுக்கொள்றா வானதி. அப்படியே தெரிவித்து விடுகிறேன் அம்மணி. பொன்னியின் செல்வனை பார்த்து ஓலையை கொடுத்த பிறகு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி பேச வேண்டியதெல்லாம் பேசினப்புறம் அவர் அவகாசத்தோட இருக்கும்போது சமுத்திரகுமாரிய உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு கேளு. ஞாபகம் இருக்குதுன்னு அவர் சொன்னா அவதான் எனக்கு படகு வலிச்சுக்கிட்டு வந்து இங்க இறக்கி விட்டான்னு சொல்லு. இது பூங்குழலி. வந்தியத்தேவன் சொல்றான், கட்டாயம் சொல்றேன், அவர் கேட்காம போனாலும் நானே சொல்றேன். பழையாறையில அந்த 2 பெண்களுக்கு ஈடு கொடுத்து பேசுறது எளிதா இருந்தது. இந்த ஒருத்திக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கை தேவை இல்லையா? நான் தட்டியில நுழைஞ்சா இவன் கோலத்துல நுழைறான்னு வந்தியத்தேவனை மனசுக்குள்ள பாராட்டின ஆழ்வார்க்கடியான் இப்ப கதைக்குள்ள வந்துட்டான். பழையாறையிலிருந்து மதுரை ஏறத்தாழ 200 கிலோமீட்டர் தென்மேற்கே, அங்கிருந்து தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் ராமேஸ்வரம். நிறைய விஷயங்கள் வெளிவரப்போகுது. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.